Hi dears, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம ரெண்டு ரெசிபி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து பீனட் பட்டர், அதோட பீனட் பட்டர் மில்க் ஷேக். ஹோம்மேட் பீனட் பட்டர் யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த மில்க் ஷேக் ரெடி பண்ணியிருக்கோம். இது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. நம்ம ஷாப்ஸ்ல எல்லாம் வாங்கணும்னா இதோட ரேட் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். வீட்டிலே நம்ம சிம்பிளாக ஈஸியாக பண்ணிடலாம். பசங்களுக்கு பெரியவங்க எல்லாருமே இது சாப்பிடலாம். இது ரொம்ப ஹெல்த்தியானது தான். ஸோ இப்போ நம்ம ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இப்போ 2 கப்பு பீனட்ஸ் எடுத்திருக்கேன். இதை ரோஸ்ட் பண்ணி ஸ்கின் ரிமூவ் பண்ணி வச்சுருக்கேன். ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்தது தான். இதை மிக்ஸி ஜாரில் நான் ஃபைன் பவுடராக இது பொடிக்கணும். பொடிச்சதுக்கப்புறம் நம்ம திரும்ப அரைக்கும் போது இந்த மாதிரி ஆயில் ரிலீஸ் ஆகி இந்த மாதிரி திக்காக வரும். இந்த டைமில் இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் ஜாகரி ஆட் பண்ணுறோம். ஜாகரி அல்லது ஹனி ஆட் பண்ணலாம். இதோட 1 டேபிள் ஸ்பூன் பீனட் ஆயில் அல்லது ஏதாவது வெஜிடபிள் ஆயில் ஆட் பண்ணாலும் போதும். எல்லாமே சேர்த்துட்டு இதை நான் ஃபைனாக கிரைண்ட் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ ஃபைன் பேஸ்ட்டாக வந்திருக்கு. இது ரெடி ஆகிடுச்சு. இதுதான் நம்மளோட பீனட் பட்டர். நான் இப்போ கிளாஸ் ஜாரில் இதை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ரூம் டெம்பரேச்சரில் நமக்கு ஒரு 10 days வரைக்கும் இது கெட்டு போகாமல் இருக்கும். அதிக நாள் ஸ்டோர் பண்ணோன்னா நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணலாம். இப்போ நம்ம பீனட் பட்டர் மில்க் ஷேக் பண்ண போகிறோம். அதுக்காக மிக்ஸி ஜாரில் 2 மீடியம் சைஸ் பனானா எடுத்திருக்கேன். அதோட 1 கப் மில்க்கு, இதோட தேவையான அளவு ஐஸ் க்யூப்ஸ் ஆட் பண்ணலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவு நம்ம பீனட் பட்டர் ஆட் பண்ணுறோம். 1 டேபிள் ஸ்பூன் ஹனி வந்து ஸ்வீட்னஸுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். ஹனி இல்லைன்னா சுகரும் ஆட் பண்ணலாம் அல்லது ஜாகரி ஆட் பண்ணலாம். இப்போ நான் வந்து அதை ஃபைன் பியூரியாக அரைச்சி எடுத்துருக்கேன். அவ்வளோதான், நம்மளோட மில்க் ஷேக் ரெடி ஆகிடுச்சு. இதில் ஃப்ளாக்ஸ் சீட் அல்லது ஓட்ஸ் வேணாலும் நம்ம ஆட் பண்ணலாம். ப்ரோட்டீன் ரிச்சாக இருக்கும். நான் இப்போ மேலே கொஞ்சமாக ஹனி ட்ரிசல் பண்ணிவிட்டு சாப்டு பீனட்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான், நம்மளோட ரெசிபி நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸ் தெரியப்படுத்துங்க. வீடியோ பிடிச்சிருந்தேன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.